ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஒரு யூனிகார்ன் கேக் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஹார்னு, இயர்ஸ் அண்ட் தென் ஐஸ் வந்து எப்படி பண்ணுறது, அது எல்லாத்தையும் எப்படி சிம்பிளாக ஃபாண்டன்ட்லேயே நம்ம வீட்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபாண்டன் தான் தேவை. இந்த ஃபாண்டன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திரட்டிட்டு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் 2 ஹார்ட்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். இந்த 2 ஹார்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ஹார்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இயர்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். சிம்பிளாக தான் இருக்கும் இந்த இயர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குட்டியாக இயர்ஸ் ரெடி ஆகிடும் நம்ம யூனிகார்னுக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ ஈஸி தாங்க இது பண்ணுறது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டிலையே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்து இயர்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன் ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும் நம்ம ஃபாண்டன்ட்டை. ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து ரோல் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் நல்லா வந்துட்டு தின்னாக வர மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த தின்னாக வர பார்ட் எதுக்காக அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும். ஸோ நல்லா வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி தின் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஃபிங்கர் இம்ப்ரெஷன் வந்து அதில் கண்டிப்பாக படவே கூடாது. ஸோ வந்துட்டு அப்போ வந்து இம்ப்ரெஷன்ஸ் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். நடு போர்ஷன் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கணும். கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கணும். இப்போ பாருங்கள் நடுவில் தின்னாக இருக்குது, போக போக கொஞ்சம் தடியாகிடுச்சு. அப்புறமா கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக வந்து தண்ணி எடுத்து அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நல்ல கம் மாதிரி அது ஒட்டிக்கிறதுக்காக. நம்ம எடிபிள் கம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபாண்டன்ட்டில் சின்னதாக நம்ம ஒட்டிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வாட்டர் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் சொதன்னு ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த ஹார்ன் மாதிரி நம்ம ரோல் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக ஒன்று மேலே ஒன்றா வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஹார்ன் மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்குது இந்த மாதிரி கிறிஸ் கிராஸாக பண்ணுறதுனால. அண்ட் தென் இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஃபாண்டன்ட்டை வந்து உடச்சிடாமல் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஃபாண்டன்ட் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு அழகாக ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டோம். அதோட எட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் பண்ணி விட்டுடணும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஸ்க்ரூவர் வச்சு நடுவில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உடன்லேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூவர்ஸ்லாம் கிடைக்கும் ஷாப்ஸில். ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மேலே போகிற வரைக்கும் அந்த எட்ஜ் வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நம்ம செட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது லைட்டாக இருக்கும். ஸோ கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் காய உங்களுக்கு வந்து நல்லாவே ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது 1 டே பிஃபோராக பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் அது ட்ரை அவுட் ஆகிறதுக்கு அதுக்கும் வந்து நிறைய டைம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே ஷேப் பண்ணி விட்டுட்டு கார்னர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கார்னர்ஸ் வந்துட்டு ஏன் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு கார்னரை, பிகாஸ் அதுதான் நம்ம கேக் மேலே வந்து நிற்க வைக்க போகிறோம். ஸோ அது ஃப்ளாட்டாக இருந்தால் தான் கேக் மேலே வந்து அது ஈவனாக நிற்கும். இல்லை அப்படின்னா அது குச்சி மாதிரி உள்ளே போய் நல்லா இருக்காது, ஈவனாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து அதை அழகாக ஷேப் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு ஓரமாக வந்து நம்ம காய விட்டுட்டு அடுத்து வந்து இது கோல்டன் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ கோல்டன் பெயிண்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கோல்டு லெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எடிபிள் கோல்டு பவுடர் தான். இது கூட பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கோல்டு பவுடர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமல் குவான்டிட்டிலே எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்பூனோட இன்னொரு டிப் வச்சு நான் எடுத்தது பார்த்துருப்பீங்க. ஸோ மினிமனால குவான்டிட்டி தான் தேவை. அதுக்கப்புறமா ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸ் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து அந்த இயர்ஸ் மேலே வந்துட்டு அழகாக கோல்ட் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே மட்டும் அந்த இயர்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள், குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்துட்டு இதை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஷேப்பில் பெயிண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இயர்ஸ் வந்து நல்லா க்யூட்டாக ரெடி ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இயர்ஸ் முடிச்சிட்டோம். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ஸும் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ஸும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கோல்ட்லெஸ் வந்து லைம் ஜூஸில் பண்ணும்போது கொஞ்சம் அது சாப்பிடும்போதும் கொஞ்சம் புளிப்பு தெரியும், பட் பரவாயில்ல, அது ரொம்ப இதுவாக இருக்காது. ஸோ லெமன் ஜூஸில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வே நம்மளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்னுக்கு தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஹார்னுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஹார்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டி கேப்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம சூப்பராக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு கோட்டிங் பத்தலை அப்படின்னா அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கூட அது மேலே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கோல்டன் பெயிண்ட் வந்து நல்லா வந்து எலிகண்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிங்கிள் கோட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு நல்ல கவரேஜ் கிடச்சிச்சு. உங்களுக்கு சிங்கிள் கோட்டில் வந்து நல்ல கவரேஜ் இல்லைன்னா டபுள் கோட் போகலாம், இல்லை நீங்களும் என்ன மாதிரி சிங்கிள் கோட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம நல்லா வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபாண்டன்ட்டில் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாக் கலர் ஃபாண்டன்ட் ஐஸ் தான் நம்ம மேக் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ண மாதிரியே இந்த பிளாக் கலரையும் நல்லா தின்னோட் பண்ணி எடுத்துக்கிறோம். தின்னோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக 2 புருவம் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கே ஓரளவுக்கு அந்த சைஸ் தெரியும், நம்ம கேக் சைஸை பொறுத்து அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் நல்லா ரோல் அவுட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்னர் கார்னர்ஸ் தின்னாக இருக்கணும், அண்ட் தென் வந்து அவுட்டர் கார்னர் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ரோல் அவுட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம ரோல் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் 2 ஐஸுமே பார்த்திங்க அப்படின்னா சேமான சைஸில் இருக்கும். அது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எதுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த புருவம் மாதிரி மேக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் வந்துட்டு அழகாக ஹேண்ட்ஸ் வச்சே நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம நீட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ப்ரோவையும் வந்துட்டு நல்லா அழகாக போ மாதிரி நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி ஷேப் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல 2 புருவம் மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு புருவத்தையும் இதே மாதிரி லாஸ்ட்டு கார்னர்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஷேப் நம்ம வந்து அழகாக கொடுத்துக்கணும். ஸோ 2 கார்னர்ஸையுமே அழகாக ட்விஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இதையும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நல்லா போ மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ 2 ஐஸுமே ரெடி ஆகிடுச்சு நம்ம யூனிகார்னுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இதில் கோல்ட் பெயிண்ட் படாமல் பார்த்துக்கோங்க. என் ஹேண்ட்ஸில் இருந்த கோல்ட் பெயிண்ட் லைட்டாக அந்த யூனிகார்னில் ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஸோ நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்ட் பெயிண்ட்டோ எதுவுமே இல்லாத மாதிரி க்ளீனாக பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஐஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா காய விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஹார்னு, இயர்ஸ் அண்ட் தென் ஐஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அது உள்ளே போட்டு நல்லா 1 டே ஃபுல்லாக காய விட போகிறோம். ஸோ 1 டே 2 டே அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 2 டேஸ் வரைக்குமே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சேம் டே பண்ணால் கொஞ்சம் சொதன்னு இருக்கும். ஸோ வந்துட்டு முன்னாடியே பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு எதனா உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸும் கண்டிப்பாக மேக் பண்ணிடலாம். தேங்க்யூ, பபாய்.